ஹாய் கைஸ், யானைக்கு எங்கள் லைன்ஸை பார்க்காம இருக்கவே முடியாது. மாதத்துக்கு ஒரு டைமு எங்கள் ஏரியா பக்கம் விசிட் பண்ண வந்துடும். நைட்டு ஃபுல்லாக யானை நிற்கிற சவுண்டு, இந்த வாழை மரத்தை சாப்பிட்றது எல்லாமே சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் யாருமே எந்திரிச்சு பார்க்கல. நைட்டு எந்திரிச்சு பார்த்துருந்தாலுமே யானையை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனால் நல்ல இருட்டு, வீட்டுக்கு பேக் சைடு ஃப்ரெண்டில் நின்னா கூட பார்த்துடலாம். எங்கள் அம்மாவுக்கு வேறு ஒரே பயம். யானை வந்தால் எப்பயுமே ஒரே வழியாக தான் போகும். அதே வழியில் தான் நாங்கள் பீன்ஸு பட்டாணி எல்லாமே போட்டிருந்தோம். ஆனால் ஒன்றுமே செய்யலை பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா வேறு யோசிச்சுட்டே இருந்தாங்க, ஐயையோ பட்டாணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை பறிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு. காலையில் லைட்டாக விடிஞ்சோடனே தோட்டத்தை பார்த்துட்டாங்க. ஆனால் அதே வழி தான் யானை போயிருக்குது. நான் காணிக்கிறேன் பாருங்க அந்த வழியை. யானை கால் தடம் நல்லாவே தெரியுது. மாதத்துக்கு ஒரு டைம்னாலும் இந்த வழி தான் இறங்கி போகுது எப்பயுமே. இங்கே பாருங்கள் குழி குழியாக கிடக்குதா, இந்த வழி தான் எப்பயுமே போகும். இது கூட பரவாயில்ல, யானை வாழையெல்லாம் சாப்பிட்டு போட்டிருக்கதை காணிக்கிறேன் பாருங்கள். எஸ்டேட்டில் யானை வர்றதெல்லாம் ரொம்பவே சகஜம். எங்களுக்கெல்லாம் ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக கல்லார் எஸ்டேட்டில் ஒரு ஜென்ஸ் யானை கொன்றுச்சு. வீட்டுக்கு விறகு இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே விறகு பிறக்க போயிருக்காங்க. யானை அந்த டைமில் பார்த்து அவங்கள மிதிச்சிருச்சு. நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை தான் எஸ்டேட்டில் உள்ள வாழ்க்கை. ஒரு சின்ன வாழை கூட விடாமல் எல்லா வாழையும் சாப்பிட்டு போயிருக்கு பாருங்க, இங்கேருந்து அங்கே வரைக்கும். இங்கே இருக்கிறது கம்பெனி லைன்ஸு. கம்பெனி லைன்ஸோட நிலவரத்தை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் போய் ஒரு 4-5 வருஷம் இருக்கும். நடக்கிற பாதை கூட ஃபுல்லாக இடிஞ்சு கிடக்குது. ஆள் வச்சாலே இடிஞ்சு விழுகிற நிலமையில தான் இருக்குது. இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க சிமெண்டெல்லாம் கம்பெனிக்காரங்க. பல நாள் இதை போடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் யாரும் பண்ணலை. இந்த வருஷம் தான் என்னமோ அதிசயமாக போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேக் சைடெலாம் போடலை. கம்பெனி வீடாக இருந்தாலும் சரி, எஸ்டேட் வீடாக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வீடாக நினச்சி நம்ம எல்லா காரியமும் செய்வோம். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம எப்படி செய்ய முடியும்? மட்டும் இல்லை, சீட்டெல்லாம் ஃபுல்லாகவே உடஞ்சி கிடக்கு. மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்குள்ளே தான் வரும். லைட்டாக மழை பெஞ்சாலுமே தண்ணி வீட்டுக்குள்ளே தான் வருது. இதுதான் இப்போ உள்ள எஸ்டேட் வீடோட நிலவரம். கம்பெனி வீட்டோட நிலவரமும் இதுதான். இனி பெரிய மழை வர்றதுக்கு 1 மாதம் தான் இருக்குது. 1 மாதம் கூட இல்லை, மே பாதியிலே மழை வர ஆரம்பிச்சிரும். இன்றைக்கி தான் சீட்டெல்லாம் மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. மழை காலம் எஸ்டேட் மக்களுக்கு ரொம்பவே மோசமாக இருக்கும். இன்னும் எங்கேயுமே போக முடியாது. எந்த டைமில் எங்கே இடிஞ்சு விழுக்கும்னு தெரியாது. ஸ்ட்ரீட் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எங்களோட ஹேர் ஆயில் ஒருத்தவங்களுக்கு கொரியர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்படியே கொரியர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் ஹஸ்பண்டும் ஈவினிங் போல் கிளம்புனோம். மூணார்லேயும் நல்ல டிராஃபிக் இருக்குது. சில இடத்துல ரோடும் சரியில்லை. மூணார்லேயுமே வர வர நல்ல வெயில் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.